அளவுக்கு மீறிய சுதந்திரம் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றிவிடுமா? ஒரு ஊரில் ரவி, லதா என்ற தம்பதியினர் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரே மகன், அர்ஜுன். நாம் அனுபவித்த கஷ்டம் அவன் அனுபவிக்கக்கூடாது என்று நினைத்த அவர்கள் அவனுக்கு வேண்டியது எல்லாம் உடனே வாங்கித் தர ஆரம்பித்தார்கள். போன், மொபைல் வேண்டுமா? உடனே வாங்கிக் கொடுத்தார்கள். இரவு முழுக்க கேம் விளையாடட்டுமா? சின்ன பையன்தான் என்று விட்டுவிட்டார்கள். ஜங்க் ஃபுட் தினமும் வேண்டுமா? சாப்பிடட்டும், சந்தோஷமாயிருந்தா போதும் என்றார்கள். படிக்காமல் போனில் இருந்தாலும் அவன் மனசுக்கு பிடிச்சதை செய்யட்டும் என்று யாரும் கண்டிக்கவில்லை. ஆரம்பத்தில் அர்ஜுன் மிகவும் ஹாப்பியாயிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரிடமும் என் பேரண்ட்ஸ் ரொம்ப கூல் என்று பெருமையாக சொன்னான். ஆனால் சில வருடங்கள் கழித்து அதே ஃப்ரீடம் அவன் வாழ்க்கையை மெதுவாக கெடுக்க ஆரம்பித்தது. எக்ஸ், காலை எழுவது கஷ்டம். எக்ஸ், படிப்பில் கவனம் இல்லை. எக்ஸ், கோபம் அதிகம். எக்ஸ், யாருடைய வார்த்தையும் கேட்காத பழக்கம். எக்ஸ், போன் இல்லாமல் 1 மணி நேரமும் இருக்க முடியாத நிலை. ஒரு நாள் ஸ்கூல் டீச்சர் பேரண்ட்ஸை அழைத்து, உங்கள் மகன் நல்லவன், ஆனா டிசிப்ளின் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறான் என்றார். அந்த வார்த்தை ரவிக்கும் லதாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அன்று இரவு அர்ஜுன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது லதா அமைதியாக அழுதாள். அவனை நாங்கள் காதலித்தோம், ஆனால் லிமிட்ஸ் கற்றுக் கொடுக்க மறந்துட்டோமே என்றாள். அதன் பிறகு அவர்கள் மாறினார்கள். போன் டைமிங் ஃபிக்ஸ் செய்தார்கள். படிப்புக்கு நேரம் வைத்தார்கள். ஹெல்தி ஃபுட் பழக்கமாய் மாற்றினார்கள். ஃபேமிலி டைம் அதிகப்படுத்தினார்கள். முதலில் அர்ஜுன் கோபப்பட்டான். ஆனால் சில மாதங்களில் அவனே மாற்றத்தை உணர ஆரம்பித்தான். ஒரு நாள் அம்மாவிடம் வந்து, மா, இப்போ எனக்கு மனசு லைட்டா இருக்கு என்றான். அப்போதுதான் பெற்றோருக்கு புரிந்தது, குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியம், ஆனால் எல்லையில்லாத சுதந்திரம் அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கலாம்.